வணக்கம். என் பெயர் இளங்கோ. இயலிசை நாடகம் முத்தமிழையும் ஆண்டு முழுதும் முழு மூச்சாக போற்றி காத்து பாட்டு, நடனம், வில்லுப்பாட்டு, கூத்து, கும்மி, பேச்சு, பட்டிமன்றம், கவியரங்கம், எழுத்து என மேடையில் தான் எத்தனை வேற்றுமைகள். தமிழ் உணர்வை வெளிப்படுத்தல் மட்டும் என்ன ஒரு ஒற்றுமை. மேடையில் தான் எத்தனை வேற்றுமைகள். தமிழ் உணர்வை வெளிப்படுத்துவதில் மட்டும் என்ன ஒரு ஒற்றுமை. சிலம்பொலி, நூலறி புலவர், சீரே செல்வர், தமிழ்நல காவலர், கொங்குமாமணி, செந்தமிழ் அருவி, செந்தமிழ் களஞ்சியம், குரல்நெறி காவலர், தமிழ்நறி செல்வர், இலக்கிய செல்வர், எழில்தமிழ் ஏந்தல் பெயரில்தான் எத்தனை வேற்றுமைகள். அனைத்தும் தலைவர் செல்லப்பனுக்கு தான் என்பதில் மட்டும் ஒரே ஒற்றுமை. கண்ணில் காணும் காட்சி, சுவாசிக்க காற்று தரும் வாசம், செவிக்கு விருந்தாகும் இசை, ருசிக்கும் அருஞ்சுவை விருந்து, நேர்மையான துணை. கண்ணில் காணும் காட்சி, சுவாசிக்க காற்று தரும் வாசம், செவிக்கு விருந்தாகும் இசை, ருசிக்கும் அருஞ்சுவை விருந்து, நேர்மையான தொடர். ஐம்புலன்களில் தான் பல வேற்றுமைகள். வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதில் மட்டும் அவைகளுக்குள் என்ன ஒரு ஒற்றுமை. நேரத்தை தொலைக்கும் தொல்லைக்காட்சியாக இல்லாமல், நேரத்தை தொலைக்கும் தொல்லைக்காட்சியாக இல்லாமல், பார்த்து மகிழ தொலைக்காட்சியாக மட்டும், கேட்டு செழிப்புற வானொலி, வாசித்து அறிய நாளேடு, கசடர கற்க என் தாய் தமிழ். ஊடகங்களில் தான் எத்தனை வேற்றுமைகள். அறிமூட்டுவதில் மட்டும் என்ன ஒரு ஒற்றுமை. மலைக்க வைக்கும் மலைகள், என்னை பார் கம்பீரம் தெரியும் உனக்கு. மலைக்க வைக்கும் மலைகள், என்னை பார் கம்பீரம் தெரியும் உனக்கு. என்னை பார் உறுதியுடன் நிற்பது புரியும் உனக்கு. என் மீது ஏறி வா, உலகத்தை காண்பிக்கிறேன் உனக்கு. வீழ்ச்சியிலும் அழகாயிருக்கும் மலையருவி, வீழ்ச்சியிலும் அழகாயிருக்கும் மலையருவி, பறந்து கிடக்கும் கடல், புத்துணர்ச்சியூட்டும் மலைச்சாறு, மாலை பொழுதின் இளத்தென்றார். பெண்ணை பார்த்து மயங்கும் மடையனே, என்னிடம் இல்லாத வளைவு நெளிவுகளா என உரைக்கும் நதி. பெண்ணை பார்த்து மயங்கும் மடையனே, என்னிடம் இல்லாத வளைவு நெளிவுகளா என உரைக்கும் நதி. இயற்கையில் தான் எத்தனை வேற்றுமை. மனிதனுக்கு சிறந்த நண்பனாக இருப்பதில் மட்டும் என்ன ஒரு ஒற்றுமை. வானவில், இயற்கை காட்டும் வேற்றுமையில் ஒற்றுமை. வளைகுடா பகுதி வேற்றுமையில் வெற்றி பெற்ற தொழில்நுட்ப சொர்க்கம். வானவில் இயற்கை காட்டும் வேற்றுமையில் ஒற்றுமை. வளைகுடா பகுதி வேற்றுமையில் வெற்றி பெற்ற தொழில்நுட்ப சொர்க்கம். சோலை, காடு, பாலைவனம், பூங்காவனம், புஞ்சை, நஞ்சை, தோட்டம், தோப்பு, புல்வெளி என நிலத்தில் பல வேற்றுமைகள். நிலத்தில் பல வேற்றுமைகள். மண்ணாசையில் தான் மனிதருக்குள் எத்தனை ஒற்றுமை. நிலத்தில் பல வேற்றுமைகள். மண்ணாசையில் தான் மனிதருக்குள் எத்தனை ஒற்றுமை. மண்ணை புண்படுத்துவதில் பல வேற்றுமைகள். உழுகிறாய், தோண்டுகிறாய், குத்துகிறாய், வாரி இருக்கிறாய். பொறுத்துக்கொள் என மண் தரும் பாடத்தில் தான் ஒரே ஒற்றுமை. மண்ணை புண்படுத்துவதில் பல வேற்றுமைகள். உழுகிறாய், தோண்டுகிறாய், குத்துகிறாய், வாரி இறைக்கிறாய். பொறுத்துக்கொள் என மண் தரும் பாடத்தில் தான் ஒரே ஒற்றுமை. நீ வாழத்தான் நான் அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன், என்னை காரணம் காட்டி மனிதனை கொல்லாதே. மனிதா, நீ வாழத்தான் அனைத்தையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன், என்னை காரணம் காட்டி மனிதனையே கொல்லாதே. ஆறறிவு படைத்த மனிதன் சாதி, மதம், நிறத்தில் வேற்றுமை பார்க்கிறான். ஐந்தறிவு விலங்கை விட உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் மட்டும் என்ன ஒரு ஒற்றுமை. விலங்கோ சாதி, மத, நிற வேற்றுமை பார்ப்பதில்லை. கொல்வதில் தன் பசி தவிர. இதில் யாருக்கு ஐந்தறிவு, யாருக்கு ஆறறிவு? அரசியலில் பல கொள்கைகள், பல கட்சிகள், வேற்றுமைகள். அரசியலில் பல கொள்கைகள், பல கட்சிகள், வேற்றுமைகள். லஞ்சம், ஊழல், பொய், பித்தலாட்டம் இவைகளில் தான் எத்தனை ஒற்றுமை. கட்சி தலைவர்களே,
கட்சி தலைவர்களே, வேறெதிலும் ஒற்றுமை இல்லாவிடினும் ஈழத் தமிழனுக்காவது ஒன்றிணைந்த குரல் கொடுத்திருக்கலாமே. கட்சி தலைவர்களே, வேறெதிலும் ஒற்றுமை இல்லாவிடினும் ஈழத் தமிழனுக்காவது ஒன்றிணைந்த குரல் கொடுத்திருக்கலாமே. வேற்றுமையில் ஒற்றுமை வெறும் கவி பாடத்தானா? தமிழா, தமிழுக்காக, தமிழனுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் இனத்துக்காக சாதி, மதம், நிறம், ஆண், பெண் என பாரபட்சமின்றி வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடவா. நன்றி. இளங்கோ மெய்யப்பன் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பிலே மிக அருமையாக பாடினார்கள். இயற்கை பல வேற்றுமை பொருள்களாக இருந்தாலும் அதில் ஒற்றுமை காணுகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு வேதனையை சொன்னார்கள். தமிழர்கள் எத்தனை வேற்றுமை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே ஒன்றுபட்டிருக்க வேண்டும், அதிலும் ஒன்றுபடாமல் இருக்கிறார்களே. இலங்கை தமிழர்களுக்கு எத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் மாறுபட்டு ஒரு குரலிலே நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்றால் எல்லாரும் ஒரு நாளைக்கு இருக்கலாம், அல்லது மனித சங்கிலி கோர்க்கிறோம் என்றால் ஒரு நாள் இருக்கலாம். ஒரு கட்சி முதல் நாள் என்றால் மறு கட்சி அடுத்த நாள் என்று ஒற்றுமை இருக்க வேண்டியதிலும் வேற்றுமை காட்டுகிறார்களே என்ற வேதனையோடு தன்னுடைய குரலை முடித்தார். அவர் வாழ்க வளர்க என வாழ்த்தி அடுத்து